ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் ஃபெஸ்டிவ். இந்த வீடியோவில் நம்ம எப்படி சீலிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரியா ஃப்ரெண்ட்ஸ், சீலிங் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணலான்னு கீழே அந்த இது கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரவுண்ட்ஸ் எ நம்பர் அப் டு த நியரஸ்ட் இன்டிஜர் ஆர் டு த நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். அதோடைய சின்டாக்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். இது எப்படி இப்போ ஒர்க் ஆகுதுன்னு இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ், அங்கே மேலே ஒரு 2 காலம் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு காலமில் ரேண்டம் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், சீலிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு சீலிங் ஓப்பன் பரந்தீஸ் கொடுத்து எந்த நம்பரு இல்லை செல்லு உங்களுக்கு சீலிங் கண்டுபிடிக்கணுமோ அந்த செல்லை கிளிக் பண்ணிக்கிறங்க. கமா இப்போ சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ கொடுக்குறேன். சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ வந்து நான் ஜஸ்ட் 1ன்னு கொடுக்குறேன். இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள். க்ளோஸ் பேரந்திசிஸ் கொடுத்துட்டு இப்போ 4.2 இருக்குல்ல, இது இந்த டெசிமலை விட்டுட்டு 4க்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு 1 வந்து என்னது 5. சரியா, அதை நமக்கு அவுட்புட்டாக வருது பாருங்கள். என்ட்ரு கொடுத்தோன்னா 5ன்னு வந்துருச்சா. 4.2 வந்து நமக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னா 5ன்னு வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ வந்து 1 தான் கொடுத்துருந்தியா. சரியா, அதனால் இப்போ பாருங்கள், அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஈக்குவல் டு சீலிங் ஓப்பன் பரந்திசிஸ், இந்த செல்லை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த நம்பரை நம்ம சீலிங் கண்டுபிடிக்க போகிறோம். கமா இப்போவும் நான் 1ன்னு கொடுக்குறேன். சரியா, இப்போ க்ளோஸ் பரந்திசிஸ் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு 43.77 இருக்குல்ல, என்ட்ரு கொடுத்த உடனே 40.77 இருக்குது. என்ட்ரு கொடுத்தோன்னு பாருங்கள் 41 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 1 என்ன, அதுதான் நமக்கு வந்திருக்கு. எங்கன்னா நம்ம சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ 1 கொடுத்துருக்கனால சேம் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரியே தான் இதுங்க. சரியா, இப்போ பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ வந்து இப்போ நம்ம வந்து என்ன கொடுக்குறோம்டா, கம்மாக்கு அப்புறம் 0.5ன்னு கொடுக்குறோம். சரியா, இப்போ இது வந்து 0.5 டிஃபரன்ஸில் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். சரியா, பாருங்கள் 43.3 இருக்குல்ல. இப்போ நம்ம சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ 0.5 வச்சனால என்ட்ரு கொடுத்தோன்னா பாருங்கள் 43.5. இது வந்து 0.5 டிஃபரன்ஸில் அப்படி நெக்ஸ்ட் நம்பர் நமக்கு கொடுக்கும், நெக்ஸ்ட் இன்டிஜர் கொடுக்கும். சரியா, நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ, சிக்னிஃபிகன்ஸ் எப்படி நமக்கு தேவைக்கேற்ப கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது வரும். ஓகே, உங்களுக்கு 0.25 வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். சரியா, நெக்ஸ்ட்டு 0.25 என்னமோ ரேஞ்சோ அது மாதிரி கொடுக்கும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே அதே மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதுக்கு சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ பாருங்கள், நம்ம வந்து இப்போ 2 கொடுத்துருக்கோம். சரியா, இப்போ 2 கொடுத்துருந்தா க்ளோஸ் பேரந்திஸ் கொடுத்தோன்னே அது 42.22ல் டெசிமலுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதை விட்டுட்டு 42 தானே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 2 என்ன 44, அதுதான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஈக்குவல் டு சீலிங் ஓப்பன் பேரந்திசிஸ், செல்லை செலக்ட் பண்ணிக்கிறங்க. கமா சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ வந்து நம்ம இப்போ 3 கொடுக்குறேன். சரியா, க்ளோஸ் பேரந்திஸ் கொடுத்தாச்சு. இப்போ 456 டெசிமல் நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ட்ரு கொடுத்தோன்னு பாருங்கள், நம்ம சிக்னிஃபிகன்ஸ் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ 3ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ 456க்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு 3 அதோட ஆட் செஞ்சால் என்ன வரும் 459. அதுதான் நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இது எல்லாத்தையுமே ரவுண்ட் அப் பண்ணு, ரவுண்ட் டவுன் பண்ணாது. சரியா, இது 456ன்னா 459. நெக்ஸ்ட்டு நம்பர் என்னவோ, நம்ம சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட்டு நம்பர் என்னவோ அது தான் நமக்கு அவுட்புட்டாக வரும். அது எப்போவும் அது ப்ரீவியஸ் நம்பருக்கு லெசர் நம்பர், அதை விட லெசர் நம்பருக்கு எடுக்காது. சரியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.